நேச்சாட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லவ் மெசேஜஸ், அப்புறம் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் பார்த்துடலாம். லவ் மெசேஜஸ் கிளாரிஃபை பண்ண சொல்லியிருந்தீங்க. லவ் மெசேஜஸ் ஃபுல் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ரீகன்சிலியேஷன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? யூனிவர்ஸ், லவ் மெசேஜஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே, ஐம் சாரி ஃபார் வாட் ஐ ஹவ் செட். உங்கள் மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க போல இருக்கு. மன்னிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. சாரி. ஓகே. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் மெசேஜ் வர மாட்டேங்குது? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ. நீ என் கூட ரொம்ப பொறுமையாக இருக்கிற. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. மீட்டிங். ஆஹா, ஓகே. உங்களை மீட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஐ வாண்ட் டு மீட் யூ. பார்த்தீங்களா? ஐ வாண்ட் டு மீட் யூ பட் த டைம் இஸ் நாட் ரைட். எனக்கு நான் சந்திக்கணும் போல் இருக்குது, ஆனால் அதுக்கான காலம் இன்னும் வரல. ஓகே. ஐம் அப்செட். எதனாலேன்னு தெரியல, அவங்க வருத்தமாக இருக்காங்க. இதுவே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா கார்ட்ஸும் புல் பண்ணதுக்கப்புறம் எந்த மெசேஜ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ் பார்த்த வரைக்கும், இப்போ வரைக்கும் வந்த மெசேஜ் பொறுத்த வரைக்கும் ஐ எம் சாரி ஃபார் வாட் ஐ ஹவ் செட் வந்திருக்கு இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ வந்திருக்கு. ஐ வாண்ட் டு மீட் யூ பட் த டைம் இஸ் நாட் ரைட் வந்திருக்கு. திரும்ப திரும்ப வந்த மெசேஜஸ் இங்கே மறுபடியும் வந்தது அப்படின்னா நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் மெசேஜஸ் பார்த்தீங்களா? அதுதான் டெக்ஸ்ட் மெசேஜஸ். ஒன்று நீங்கள் 2 பேர் அனுப்பிச்சிக்கிட்டு டெக்ஸ்ட் மெசேஜஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப திரும்ப அதே தான் வருது இல்லையா? இது நேற்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஹாப்பி. ஒருவேளை உங்கள் டெக்ஸ்ட் மெசேஜஸ் படித்து அதில் சந்தோஷமாக இருக்காங்களோ? ஓகே. ஐம் டயர்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் த சேம் சைக்கிள். ஒரே மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மெசேஜ் வரும்போது நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த பிளாக் பண்ணுறது, அன்பிளாக் பண்ணுறது, பேசுகிறது, பேசாமல் இருக்கிறது, சந்திக்கிறது, சந்திக்காமல் இருக்கிறது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. இது எனக்கு பிடிக்கல. இப்படியே பண்ணி பண்ணி எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. இதுலேயே ஏதோ ஒன்று கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன கிளாரிஃபை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, மீட்டிங் பார்த்துருவோமா? இல்லையா? எல்லோரும் அதுக்கு தான் அவலாக இருப்பீங்க. இந்த மீட்டிங் எப்போ நடக்கும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அது பார்த்துருவோமா? எனக்கு தெரிஞ்சு அது உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஐ வாண்ட் டு மீட் யூ பட் த டைம் இஸ் நாட் ரைட். ஓகே. டெக்ஸ்ட் மெசேஜஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது கிளாரிஃபை பண்ணுவோம். இன்கேஸ் அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் சென்ட் பண்ணலை, இல்லை உங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் பண்ணுவாங்க? இல்லை, ஐ வாண்ட் டு மீட் யூ பட் த டைம் இஸ் நாட் ரைட். அதுதான் இங்கே மீட்டிங் இருக்குது இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ. ஐ எம் அப்செட். இப்போ உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ண? ஐம் அப்செட் கிளாரிஃபை பண்ணுமா? ஐம் ஹாப்பி கிளாரிஃபை பண்ணுமா? ஓகே,
நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? முடிஞ்ச எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஓகே. சரி, ஃபஸ்ட்டு நம்ம மீட்டிங்கே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஐ எம் அப்செட், ஐ எம் ஹாப்பி, மீட்டிங், டெக்ஸ்ட் மெசேஜஸ் குயிக்காக கிளாரிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மெயின்வர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை ஐ எம் அப்செட். லைனாகவே வந்துடுவோம். சரிங்களா? மெயின்வர்ஸ் வை ஆர் தே அப்செட். Let me shuffle once. Okay. Why are they upset? Manuals, why are they upset? Okay. அவங்க அப்செட்டாக இருக்காங்க. என்ன வந்திருக்கு? எம்பரர் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதாவது உங்ககிட்ட என்ன சொல்கிறது, கார்டு தெரியுதா? உங்ககிட்ட நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்களுக்குன்ட்டு ஏதோ ஒரு முக்கியமான கடமை இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க சைடில் அவங்களோட ஃபேமிலி சைடில் ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு முக்கியமான கடமை இருக்குது, அதை செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் உங்களை வந்து மீட் பண்ண முடியல. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் சொல்ல முடியல. உங்கள் ஃபீலிங்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் சொல்ல முடியல. அதனால் அப்செட்டாக இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஐ எம் ஹாப்பி. மை யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை ஐ எம் ஹாப்பி. ஒய் ஆர் தே ஹாப்பி? ஹாப்பிக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? ஒய் ஆர் தே ஹாப்பி? யூனிவர்ஸ், it's nice that they are happy. Let's see, why are they happy? It's too many. இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. 7 of Swords, Knight of Pentacles, Magician. அவங்க சைடு பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க, அது நடந்திருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவங்க ஏற்கனவே ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கணும். ஒரு விஷயம் தொடங்கி அந்த விஷயம் வந்து என்ன சொல்கிறது, நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்குவோமே, இல்லை ஜாபுன்னு எடுத்துக்குவோம். இப்போ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அது வந்து ஒரு நல்லபடியாக போகுங்கிற ஒரு திருப்தி இல்லையா, அந்த பொட்டென்ஷியல். சரி, இந்த பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அப்படின்னா இது வந்து நல்லபடியாக வளருமா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி தான் இப்போது நடக்குது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அந்த விஷயம் இதுக்கப்புறம் நல்லபடியாக வளரும், அதில் நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு வைங்களேன். சரிங்களா? இதில் 7 of Swords ஏன் வந்தது? ஓகே, இது வரைக்கும் அந்த விஷயம் வந்து நடக்காமையே இருந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அது லேட் ஆகிட்டே இருந்திருக்கு, ஸ்லோவாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் இல்லை, யாரோ ஒருத்தர், மேபி இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் இவங்களை விட்டு போயிருக்கலாம். அதுலேயும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. மேம் அது நானாங்க மேம், இல்லை நீங்கள் யோசிச்சிடாதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதுலேயும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் மெசேஜஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் சென்ட் பண்ணலை அப்படின்னா அது என்ன மெசேஜாக இருக்கும்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் மெசேஜஸ். Universe, please clarify text messages. What did they want to text? Too many. Please clarify text messages.
too many again. Yes, please clarify text messages. சூப்பர். ஓகே, இந்த ஒன்லியே பெரிய மெசேஜ் வந்துருச்சு இல்லையா? சொல்லுங்கள். ஜட்ஜ்மெண்ட் என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை என்ன டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த உறவு வந்து நான் மறுபடியும் தொடங்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன். இந்த உறவு வந்து முடிஞ்சிருச்சுன்னு நீ நினச்சிக்க வேண்டாம். இந்த உறவு மறுபடியும் தொடரணும், அதுதான் என்னோட விருப்பம். நம்ம மறுபடியும் ஒன்று சேரலாமா? நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, பழசெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஓகேவா? பழசெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இந்த உறவை மறுபடியும் தொடங்கலாம். நீ பேசுனதை நான் மன்னிச்சிடுறேன், நான் பேசுனதை நீ மன்னிச்சிடு. நம்மளே ஏதாச்சும் தெரியாமல் நம்ம ஒருத்தர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோன்னா, இல்லை தப்பாக பேசியிருந்தாலோ செஞ்சுருந்தாலோ நம்ம அதை மன்னிச்சிடலாம். ஏன்னா மறக்கிறது வேறு, மன்னிக்கிறது வேறு. நான் மறந்துட்டேன் அப்படின்னா அது எப்போ வேணாலும் ஞாபகம் வரும். இதே நான் மன்னிச்சிட்டேன், நீ மன்னிச்சிடு அப்படின்னா அதுதான் நிலச்சி நிற்கக்கூடியது. மறக்கிறதுங்கிறது நிலச்சி நிற்காது, சரிங்களா? அது எப்போ வேணாலும் ஞாபகம் வரும். மன்னிக்கிறது அப்படிங்கிறது, மனசார மன்னிக்கிறதுங்கிறது அது ஏற்றுக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை தான் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மறுபடியும் தொடங்குவோம். அநேகமாக லெட் அஸ் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகேனுங்கிற ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அது இதுதான், சரிங்களா? இங்கே பாருங்கள், வருத்தமாக இருக்காங்க, உங்கள் கூட பேச முடியல அப்படிங்கிறதுல 3 of Swords வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி வாக்குவாதம் அந்த மாதிரி நடந்து, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து பேசாமல் இருக்கீங்க போல இருக்குது. சைலண்ட்டாக இருக்கீங்க. பேசணுன்ட்டு இருக்கு, ஆனால் சைலண்ட்டாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க. ஓகே, பாருங்கள் மீட்டிங், இதோ அங்கே மீட்டிங் வந்திருக்கு. ஓகே, சரி, அடுத்தது மீட்டிங்கை கிளாரிஃபை பண்ணிடலாம். உங்கள் மீட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். அதுலேயே சூழ்நிலை வந்துடும் மோஸ்ட்லி, சரிங்களா? மை யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிவ் அ டைமிங் when this meeting will happen. Okay. ஓகே, இப்போதைக்கு இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா? ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. டைமிங்கே வரல, சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ, சரிங்களா? ஐ வாண்ட் டு மீட் யூ பட் த டைம் இஸ் நாட் ரைட், இல்லையா? நான் உன்னை சந்திக்கணும், ஆனால் அதுக்கான காலம் வரலை. என் கூட பொறுமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு. ஓகே, கவலைப்படாதீங்க, சரிங்களா? இந்த மீட்டிங் கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு தடவை பார்ப்போம். அது போக நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்ப்போம் இல்லையா? அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, ஏன் சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் வரல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? இங்கேயுமே டைமிங்கே வரலை. ஓகே, ஏன்னா டைம் போக போக, அதாவது டைம் ஆக ஆக இல்லையா, டைம் போக போகங்கிறத விட டைம் ஆக ஆக கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிடும், சரிங்களா? எப்போ மீட்டிங் நடக்கும்ன்ட்டு அப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆரக்கல்லேருந்து உங்களுக்கு மெசேஜஸ் பார்த்துட்டு நம்ம ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்குறோமோ. யூனிவர்ஸ் மெசேஜ் ப்ளீஸ்.
ஓகே. சம்திங் இஸ் ஹிடன் ஃப்ரம் யூ, சம்மன் இஸ் நாட் பீயிங் ட்ரூத்ஃபுல். இது வந்துச்சு இல்லையா? நேற்று தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமாக நான் ஷார்ட்ஸ் போட்டப்போ ஐ எம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ ஏதோ ஒன்று சொல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த விஷயம் கிளாரிஃபை பண்ணும்போதும் ஐ எம் அப்செட் கிளாரிஃபை பண்ணும்போது கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தது. அப்போவும் நம்ம என்ன பார்த்தோம்? ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சொல்ல முடியல, அதனால் அப்செட்டாக இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், சம்திங் இஸ் ஹிடன் ஃப்ரம் யூ, சம்மன் இஸ் நாட் பீயிங் ட்ரூத்ஃபுல். அதாவது சம்திங் இஸ் ஹிடன் ஃப்ரம் யூ அப்படின்னா ஏதோ ஒன்று உங்ககிட்ட மறைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? சம்வன் இஸ் நாட் பீயிங் ட்ரூத்ஃபுல்னா யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட உண்மையாக இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். உண்மையாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படி கிடையாது. சீட்டிங் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அந்த மாதிரி கிடையாது. உண்மையை சொல்ல முடியாமல் இருக்காங்க, சரிங்களா? ஓகே, a new adventure in love is coming, get ready. கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு புதிய துவக்கம், புதிய ஒரு ஜேர்னி இல்லையா? அது வரும், ரெடியாக இருங்க அப்படிங்கிறாங்க. ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் ஆன் த ஹரைசன், பி ஓப்பன் டு தெம். ரொமான்ஸில் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா? ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிய வரும்போது ஒரு தெளிவு கிடைக்கும், சரிங்களா? ஓகே, சரி. ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துருவோம். ஏஞ்சல்ஸ், நான் இன்னும் ஷஃபில் பண்ணலை. ஃப்ளர்ட்னு வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி அநேகமாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ப்ளீஸ். த்ரீ ஆயிடுச்சா? பரவாயில்ல, எடுத்துக்குவோம். என்னன்னு பார்த்துடலாம். யூ ஆர் லவபிள், யூ டிசர்வ் லவ். கண்டிப்பாக இங்கே பாருங்கள், உங்களை லவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் கடினமான ஒரு மனிதர் கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி என்ன லவ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கா? நான் என்ன அவ்வளோ கடினமானவரா? சரிங்களா? லவ் பண்ணுறதுக்கு நான் என்ன அவ்வளோ என்னை லவ் பண்ணுறதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டப்படணுமா? அவங்களுக்கு என்னை லவ் பண்ணுறதுல அவ்வளோ கஷ்டமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் அப்படி ஒரு கடினமான ஒரு மனிதர் கிடையாது. அதுதான் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய வார்த்தை, இது சின்ன விஷயம் கிடையாது. யூ ஆர் லவபிள்ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அது முதல்ல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களா? நீங்கள் மிகவும் அன்பான மனிதர்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ரீகன்சிலியேஷன், வாவ். ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது, அதை தான் டெக்ஸ்ட் பண்ண வந்தாங்க, பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. சம்மன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் டு யுவர் லைஃப். கண்டிப்பாக நீங்கள் விரும்பினவர், உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர், சரிங்களா, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாங்க. கிரேட் லவ் இஸ் வர்த் டேக்கிங் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கைடட் டு டேக். மேக் தி எஃபர்ட். அதாவது இப்போது அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, மேம் நான் என்ன எஃபர்ட் போட முடியும், நான் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, கடவுளை கும்பிடுங்க, சரிங்களா? இல்லை மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. அந்த ஸ்டெப் தானே இப்போ உங்களால் எடுக்க முடியும் இல்லையா? யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேளுங்க, சரிங்களா? லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யூ மோர் ரொமான்டிக்கலி அட்ராக்டிவ். உங்களுடைய சுயமரியாதை, உங்களோட டிக்னிட்டியை விட்டுட்டு போய் ஒருத்தருக்காக நீங்கள் சேஸ் பண்ணணும், அவங்க பின்னாடி ஓடணும், அவங்களுக்காக ஏங்கணும், கெஞ்சணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் முதல்ல உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணிக்காங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், அதுலேயே நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுவீங்க. அதுதான் லவ்வை அட்ராக்ட் பண்ணும், சரிங்களா? நீங்கள் யூ ஆர் அ லவ்டு பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் நம்பினா மட்டும்தான் லவ் உங்களை தேடிட்டு வரும், சரிங்களா? நீங்கள் லவ்வை தேடிட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப அழகான மெசேஜஸ் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்த மெசேஜஸ். ஸோ நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? நோ கான்டாக்ட் ரீடிங் ரீகன்சிலியேஷன் பார்க்கும்போது பார்த்துடலாம் ஏன் சூழ்நிலை இப்படி இருக்குன்ட்டு, சரிங்களா? ஹாப்பி வீக் அஹெட். அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம். வணக்கம்.